வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலை டிஃபனுக்கு சூப்பர் டேஸ்டான பராத்தா செய்யலாங்க. சாஃப்டான இந்த பரோட்டா எவ்வளோ நேரம்னாலும் ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருந்ததுங்க. ராகி ஆலு பராத்தா, ராகி உருளை பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம், இல்லை நைட்டு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான ராகி ஆலு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அரை கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஒரு 2 வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு பல் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள், இது 2மே பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நம்ம இதை போல் மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது மாவில் போட்டு பிசைகிறதால நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தட்டில் இந்த ராகி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு இந்த சீவனை வேக வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டுட்டு, நம்ம இந்த பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா தழைகள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பராத்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஆறு வச்சுருந்த காய்ச்சினா பால் ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போது இதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக நல்லா இருந்ததுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இந்த போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சுங்க. இதில் கொஞ்சமாக கடைசியாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு பிசறிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா ஊறின இந்த சப்பாத்தி, இந்த ராகி மாவை நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவு உருண்டை எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு நம்ம இதை இழைச்சிக்கலாம். சப்பாத்தி இழைக்கிற கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இந்த மாவை வச்சுட்டு நம்ம இழைச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடியாகவே இழைச்சிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக இழைச்சிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு நல்லா காய வச்சிடலாங்க. கல் நல்லா காஞ்சதும் இதை போட்டு சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இழைச்ச இந்த பராத்தா அதில் போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு லைட்டாக அப்படி செவந்ததும் எடுத்துடலாங்க. இந்த போல் நம்ம எல்லா பராத்தாவும் சுட்டுடலாம். நல்லா இது போல் லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு
நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அருமையான ராகி ஆலு பராத்தா தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா பராத்தாவும் சுட்டு எடுத்துடலாம். ராகி மாவு வச்சு இந்த போல் சூப்பரான ஒரு பராத்தா நம்ம செஞ்சாச்சு. இது மாலை ஈவினிங் கூட நம்ம செய்து கொடுக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். அருமையான இந்த டிஃபன் நீங்களும் ஈஸியாக இது போல் செய்து பாருங்கள். சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம தயிர் தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ சாஸு இருந்ததுங்க, அதையும் வச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. தயிர் இல்லை பிக்கிள்ஸ் வச்சு கூட இது சாப்பிட்லாங்க. இது எவ்வளோ நேரம் ஆனால் கூட ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருந்தது. நம்ம இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருந்ததால் ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. சத்தான இந்த ராகி ஆலு பராத்தா நீங்களும் இந்த போல் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.